வைடி போன சும்மா காசுன்னு. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது சார். என்ன கஷ்டம்னு தெரியும் உனக்கு எப்படா புரியும்? எனக்கு புரியும் சார். ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்கிறேன். சரி சொல்லு சார். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் சார். கொஞ்சம் ஊங்குட்டுங்க சார். சொல்லு சார். அந்த பிஸ்னஸ் பண்ணதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என் BMW கார் வெளியில் நிற்குது. BMW-வா? காட்டுறேன் சார், இதை கேளுங்க. இந்தியாவிலே முதல் பணக்காரன் அம்பானின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆர்வத்தில் 2வது பணக்காரன் யாருன்னு போய் பார்த்தா வாட் அ ஷாக், என்னோட ஃபோட்டோ இருக்குது சார். அப்படியா சார்? இது தெரியாமல் உங்களை வாடாப்பாடன்னு கூப்பிட்டேன் சார். அதை விடுங்க சார். நம்ம கம்பெனி பேர் உண்டியல். உண்டியலில் காசு சேர்க்குற மாதிரி நான் உங்களை சேர்க்குறேன், நீங்கள் இன்னொருத்தனை சேர்க்க, அவன் இன்னொருத்தனை சேர்க்க, அவன் லட்சம் கோடி போய்கிட்டே இருக்கும் சார். இப்போ இன்னைக்கு சொல்லுங்கள் சார், உங்களால் எத்தனை பேரை சேர்க்க முடியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்க்க முடியும் சார். ஓ மை காட், 10 பேரா? ஒரு 10 லட்சம் ரூபா இன்னைக்கே சம்பாரிச்சிட்டீங்க சார். ஐயோ, உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கே சார். ஐயோ, நீங்க போற போக்க பார்த்தா அடிக்கிற வெயில அம்பானி கூட அத்திப்பழம் ஜூஸ் அப்படியே போல இருக்க. அப்படிலாம் இல்லை சார். அப்புறம் என்ன, ஜாலி தான், ரோல்ஸ் ராய்ஸ் தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சரி சார், ஒரு 2000 மட்டும் கொடுங்க. இப்போ தானே சார் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்னீங்க. சார், இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை சார், முதலீடு. ரெண்டும் ஒன்று தானே சார்? ஐயோ, என்ன சார் திடீர்னு இவ்வளோ தெளிவாக பேசுறீங்க சார்? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியும் சார். அது ரிஜிஸ்டர் ஃபீஸ் சார். அது 2000 ரூபா தான் சார். சார், ஒரு கோடீஸ்வரர் 2000 ரூபா தரதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? இது வேலைக்காக சார். நான் கிளம்புறேன் சார். சார் நான் யோசிக்கல சார். இந்தாங்க சார் 2000 ரூபா. இந்தாங்க சார். நன்றி சார். நாங்கள் சார் கார்டு வச்சுக்கோங்க. எப்போ நான் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. என்ன ஆளை காணும்? உண்டியல் வேட்டை தொடருமா?